ஏமாம்மா ஏன்டா போன வாரம் என்னமோ வண்டி இறங்கியிருந்து சீரழிஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்து என்னாச்சு? வண்டியெல்லாம் இறங்கி எல்லாம் முறிஞ்சு எல்லாம் சீரழிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பார்த்து அலைன்னு அலைஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் இந்த டிரைவர் கூட்டத்தோட தான் ஒரே அக்கப்போராக இருக்குது. காட்டில் கொண்டு போய் போன வாரம் இறக்கி விட்ட 10 நாள் ஆச்சு இன்றைக்கோட. அந்த காட்டை இன்னும் ஓட்டுறேன் ஓட்டிகிட்டே இருக்கிறேன். என்னென்னா காட்டுக்காரர் எதிர்பாராட்டிருக்குது. நான் அக்கட்ட வந்துட்டேன். நானுங்க வீட்டுக்கு வந்துட்டேன். காட்டுக்காரர்கிட்ட வேணுங்க எனக்கு வந்து ரொம்ப முடையாக இருக்குதுங்க, டென்ஷனாக இருக்குதுங்க, நமக்கு வந்து டீ வேணுங்க அப்படின்னானாம்மா. டீ போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம்மா. எல்லாம் குடிச்சு போட்டு ஒரு லைன் இப்படி போயிட்டு மறுக்கா வந்து ரிவேர்ஸ் வந்து அதே காட்டுக்காரர்கிட்ட நிறுத்திட்டு ஏனுங்க எனக்கு மறுக்கால் முடையாக இருக்குதுங்க அப்படின்னாம்மா நானாம்மா. அப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு போண்டா வேணுங்க அப்படின்னு கேட்டானாம்மா. போண்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம்மா. போண்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னு மறுபடியும் போயிட்டு வந்துட்டு மறுக்கா இன்னும் 2வது லைன் அமுத்திட்டு மறுக்கா வந்து நிறுத்திட்டானாம்மா. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குதுங்க. நமக்கு வந்து சிக்கன் பிரியாணி வித்து லெக் பீஸு ப்ளஸ் சில்லி அப்படின்னானாம்மா. இங்கிலீஷில் பேசுனானாம்மா. வித் கேடு அப்படின்னானாம்மா. அது என்ன கேடா அவனுக்கு, கேடு கேட்டவனுக்கு வந்த கேடு. அப்புறம் எல்லாம் அதையும் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாப்புல. வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே மறுக்கால் இன்னொரு லைன் சாப்பிட்டு போட்டு மறுக்கால் வந்து நிறுத்திட்டு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்ட்டு வண்டி நிறுத்திட்டு இறங்கிட்டானாம்மா. இறங்கினோடனே நமக்கு வெளிக்கு வருதுங்க அப்படின்ட்டு போயிட்டானாம்மா. போன வந்து ஹலோ அப்படின்னு போன காதில் வச்சுட்டு 3 மணி நேரம் கழிச்சு தான் வந்தானாம்மா. அந்த ஆள் நம்மகிட்ட போன பண்ணிட்டு புலம்புன்னு புலம்புறேன். அட 10 நாள் ஆகிப்போச்சு, உன்னியாவது ஓட்டி சேர்த்துவீங்களா அப்படின்னு கேட்குறான் அந்த ஆள். உன்னி அந்த ஆளுக்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது முடிச்சுட்டு இருக்கிறேன்டா மாப்பிள்ளை. இவனுங்களெல்லாம் வச்சுட்டு எங்கே போய் நம்ம மட்டை உடைக்கிறதுன்னு தெரியல.